அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். என்னோடய சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை களைஞ்சிட்டு அதில் உப்பு போட்டு அடுப்பில் ஏற்றிடலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:15 இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 7:30 கிட்ட கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே, ரைஸ்க்கு வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பையும் பூண்டையும் விசில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து குக்கரில் விசில் வைக்க வச்சாச்சு. நைட்டே மாவை வெளியே எடுத்து வச்சுருந்தேன், இட்லிக்காக புளிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா புளிச்சு வந்திருக்கு. சைடில் நம்ம இட்லியும் ஊற்றி வச்சிடலாம். இட்லிக்கு வந்து நம்ம ரைஸ்க்கு வச்ச சாம்பாரே வந்து அவங்க ஊற்றிப்பாங்க. அதனால் சிம்பிளாக முடிஞ்சிரும். ஒரு கல்லில் 2 மாங்காய்ங்கிற மாதிரி சாம்பார் வச்சா அதை ரைஸ்க்கும் தொட்டுப்பாங்க, இட்லிக்கும் தொட்டுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இட்லி ஊற்றி நம்ம வச்சிடலாம். பருப்பு விசில் வந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் வெட்டி வச்சிடலாம். கேரட், கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், மல்லி இலை இதையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் முட்டைக்கோஸ் பொரியல் தான் பொரிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். முட்டைக்கோஸோட கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. சாம்பாருக்கு பருப்பும் விசில் வந்துட்டு காய்கறியெல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த பக்கம் இட்லியும் சூப்பராக வந்துட்டு. இட்லிலாமா போடுறது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டிருப்பாங்க. நீங்களும் நினைக்கலாம், என்னடா இவ இட்லியை கூட எடுத்து போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் என்னோடய ரொட்டீன் ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் ஷூட் பண்ணுறேன். ஓகேங்களா, மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாம்பார் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுருந்த காயையும் ஊற்றி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் உப்புலாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ ஹெல்த் மிக்ஸும் ரெடி பண்ணியாச்சு. அங்கே ரைஸும் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம வெட்டி வச்சுருந்த காயையும் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பொரியலும் ரெடி ஆயிரும். 2 in 1 சாம்பாரை வந்து இட்லிக்கும் ஊற்றி இட்லி நல்லா சூப்பராக பஞ்சு போல் வந்துருந்துச்சு. ஹெல்த் மிக்ஸையும் அவங்க கையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்களோட லஞ்சையும் நம்ம பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தாங்க காலையில் வரும்போது கிச்சன் எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த நிலமையில இருக்குதுன்னு பாருங்கள். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சிடலாம். ஓகே, இப்போ கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குன்னு நிலவரம். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூறல் போட்டுகிட்டே இருந்தது. நல்லா சில்லுனாகவும் இருந்தது. இவ்வளோ வேலையும் நான் நிம்மதியாக பார்த்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என் பையன்தான். நல்ல வேளை தூங்கிட்டான். அவன் முழிச்சிருந்தான்னா தூக்க சொல்லி அழுதுகிட்டே இருந்திருப்பான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் அவனை பார்ப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.